ஓம் சாந்தி. 16/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களுடைய அன்பு ஒரே ஒரு தந்தைக்கு உரியதாகும். நீங்கள் அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெறுவதனால் நீங்கள் எனது பாபா என்று அன்புடன் அவருக்கு கூறுகின்றீர்கள். கேள்வி: மனிதர்களால் பேசப்படும் வார்த்தைகளை ஏன் தந்தையினால் பேசப்படும் வார்த்தைகளுடன் ஒப்பிட முடியாது? பதில்: தந்தை பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மேன்மையான வாசகம் என்பதால் ஆகும். இந்த மேன்மையான வாசகங்களை கேட்பவர்கள் மகத்தானவர்கள் ஆகுகின்றார்கள். அவர்கள் அதி மேன்மையான மனிதர்கள் ஆகுகின்றார்கள். தந்தையின் மேன்மையான வாசகங்கள் உங்களை அழகிய மலர்கள் ஆக்குகின்றன. மனிதர்களால் பேசப்படும் வார்த்தைகள் மேன்மையான வாசகங்கள் அல்ல. உண்மையில் அவற்றின் காரணமாகவே நீங்கள் கீழிறங்கி வருகின்றீர்கள். பாடல்: உலகமே மாறினாலும் நாங்கள் நிலையாக இருப்போம். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்களுக்குள் சத்தியம் செய்யுங்கள். 1. இப்பொழுது நீங்கள் ஓர் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பீர்கள். 2. நீங்கள் உங்களை சிவாலயத்திற்கு செல்ல தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குவீர்கள். 3. நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் ஒரு தகுதி வாய்ந்த குழந்தையாகி தந்தையின் பெயரை புகழ் அடைய செய்வீர்கள். 2. கருணை நிறைந்தவர்களாகி தமோபிரதான் மனிதர்களை சதோபிரதான் ஆக்குங்கள். எல்லோருக்கும் நன்மை செய்யுங்கள். மரணம் வர முன்னர் எல்லோருக்கும் தந்தையை நினைவூட்டுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மனித ஆத்மாக்கள் எல்லோருக்கும் முக்காலங்களின் காட்சிகளை அருளும் ஒரு தெய்வீக கண்ணாடி ஆகுவீர்களாக. மனித ஆத்மாக்கள் எல்லோரும் தமது முக்காலங்களின் காட்சியை காணத்தக்க தெய்வீக கண்ணாடிகளாக குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது ஆக வேண்டும். அவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி இருக்கின்றார்கள், எதிர்காலத்தில் எப்படி ஆகப் போகின்றார்கள் என்பதை அவர்களால் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பல பிறவிகளாக தமக்கு இருந்த தாகமும் ஆசைகளும் நிறைவேறப் போகின்றன. தாம் முக்தி அடைகின்ற அல்லது ஸ்வர்க்கத்திற்கு போகின்ற தமது ஆசை நிறைவேறப் போகின்றது என்பதை அவர்கள் பார்க்கும் போதும் அனுபவம் செய்யும் போதும் தந்தையிடம் இருந்து தமது ஆஸ்தியை பெறுவதற்காக இலகுவாக கவரப்பட்டு இங்கே வருவார்கள். ஸ்லோகம். ஒரே பலம் ஒரே நம்பிக்கை என்ற பாடம் சதா உறுதியாக இருக்க வேண்டும். அப்போது உங்களால் கஷ்ட கடலின் மத்தியில் இருந்து அப்பால் இலகுவாக செல்ல முடியும். அவ்யக்த சமிக்ஞை, ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். நீங்கள் உங்களின் தூய்மை என்ற ராஜரீகத்துடன் இருக்கும்போது வாரிசு தரமுள்ள ஆத்மாக்கள் வெளிப்படுத்தப்படுவார்கள். உங்களின் பார்வை எல்லைக்குட்பட்ட எதனாலும் ஒருபோதும் கவரப்படக்கூடாது. ஒரு வாரிசு என்பவர் உரிமை உடையவர். உரிமையை கொண்டிருக்கும் ஸ்திதியை சதா கொண்டிருப்பவர்கள் ஒருபோதும் மாயையில் தங்கியிருப்பதில்லை. சகல உரிமைகளையும் கொண்டிருக்கும் தூய போதையை கொண்டிருப்பதன் மூலம் இங்கே சகல உரிமைகளையும் கொண்டிருக்கும் ஸ்திதியை கொண்டிருப்பீர்கள்.
அத்துடன் அங்கேயும் சகல உரிமைகளையும் கொண்டிருப்பீர்கள். ஓம் சாந்தி.